லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா மன்னிச்சிருங்கம்மா, மாப் தெரியாம பட்டு தண்ணி கீழே கொட்டிடுச்சுமா. ஏண்டி உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நான் பார்த்து பார்த்து வரைஞ்ச விஸ்வாவோட இமேஜ்ல தண்ணிய கொட்டிருப்ப. அறிவுங்கிற ஒண்ணு உனக்கு இல்லவே இல்லையா? அனன்யா, என்னாச்சு பாருமா. நான் எவ்வளவு ஆசையா விஸ்வாவோட ஃபேஸ வரைஞ்சிட்டு இருந்தேன். அதுல தண்ணிய கொட்டி அழைச்சிட்டாமா எல்லாத்தையும். இவள என்னமா பண்ணலாம்? வர கோவத்துக்கு இவள நீ இரு. ஏய், கண்ணன பொரடியில வச்சு வேலை பாக்குற, வந்து வாட்ச் இருக்கா பாரு. போ. ஏய், இதெல்லாம் எடுத்துட்டு போலமா. ஏன் போல? போக தோணலமா. என்ன சொல்ற? எவ்வளவு முடியலனாலும் நான் கோச்சிங்க்கு போயே தீர்வேன்னு நிப்ப. இப்ப என்னடானா போலன்னு அசால்ட்டா சொல்ற. என்ன ஆச்சு? ஏன் விஸ்வா கூட ஏதாவது பிரச்சனையா? இங்க பாரு அனன்யா, உனக்கு விஸ்வாவை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறது முக்கியம் இல்ல. நீ விஸ்வாவுக்கு என்னெல்லாம் பண்றங்கிறது முக்கியம் இல்ல. அவன் மனசுல நீ இருக்கியாங்கிறது தான் முக்கியமே. முதல்ல அத தெரிஞ்சுக்கோ. அவனுக்கு முதல்ல உன்னை பிடிக்கணும். அவனுக்கு பிடிச்சாதான் நீ நினைச்சது நடக்கும். இல்லனா இந்த மாதிரிதான் எல்லாமே வீணா போயிடும். என்னம்மா இப்படி சொல்ற? உனக்கே தெரியும்ல நான் விஸ்வாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு. ஆனா விஸ்வா உன்னை லவ் பண்ணணும்ல. சரிம்மா, அப்படியே லவ் பண்ணலனாலும் நான் அவங்க அம்மா கிட்ட பேசி நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு விஸ்வாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு வச்சுக்குவோம். என்ன நடக்கும்? நாங்க சொல்றோன்னு விருப்பம் இல்லாம அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா இருக்குமா? ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக நடந்த எந்த கல்யாணத்திலையும் நிம்மதியோ சந்தோஷமோ இருந்ததே இல்ல. ஒன்ன அவன் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லனா 20 வருஷமா நான் என்னெல்லாம் கொடுமை அனுபவிக்கிறேனோ அது எல்லாமே உனக்கும் நடக்கிற மாதிரி ஆயிடும். என்னடா அம்மா இந்த மாதிரி சொல்றாளேன்னு தப்பா எடுத்துக்காத. எத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டத்துல ஒரு துளி அளவு கூட நீ பற்றக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். விஸ்வா மேல உனக்கு என்ன கோவம் இருந்தாலும் நீயே இறங்கி போய் அவன்கிட்ட பேசு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ அவனுக்காக விட்டு கொடுத்து போ. முதல்ல அவன்கிட்ட நீ மனசு விட்டு பேசு. குட் மார்னிங் கோச். குட் மார்னிங். அனன்யா இன்னைக்கு வரலையா? தெரியல கோச். அவ எதுவும் சொல்லல. காலையில இருந்து அவ மொபைல் ரீச் ஆகல. சரி, நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே கோச். அன்பரசி, என்ன சார்? கையை நீட்டு. என்ன சார் இது? என்னதான்
ஓன் டாலர் தான். நேற்று நைட்டு மீட் பண்ணப்போ ஆக்சிடென்டெல்லாம் இந்த டாலர் என் சட்டையில மாட்டிக்கிச்சு. அது சரிங்க சார், இது என்னோட டாலர் தான். ஆனா செயின் என்னோடது இல்லையே. இல்ல அன்பரசி, நீ கயிறுல தானே போட்டிருந்த, அது நல்லா இல்ல. அதான் உனக்காக ஸ்பெஷலா இந்த கோல்டு செயினை பண்ண சொல்லி கொண்டு வந்தேன். இல்ல சார், எனக்கு இந்த டாலர் போதும் சார். நான் எப்பவும் போல எனக்கு ஏத்த மாதிரி கயிறையே கட்டிக்கிறேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சார். ஏய், இந்தாங்க சார். சார் வாங்கிக்கோங்க சார். சார், இந்த மாதிரி அடுத்தவங்க கிட்ட எந்த பொருளையும் வாங்குறது சின்ன வயசுல இருந்தே எனக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாம என்னை மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். அதுதான் எங்களுக்கும் நல்லது. சாரி, நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் தப்பு தான். அச்சச்சோ சார், இந்த கோச்சிங் அகாடமில என்னை சேர்த்து என் ஆசை நிறைவேறதுக்கு காரணமா இருந்தவரை நீங்க தான் சார். நீங்க என்னோட கோச், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இது வேண்டாம் சார். சாரி அன்பரசி, இனிமே இப்படி நடக்காது. சார் என்ன சார் சாரின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க எதுக்கு சார் எனக்கு செய்யணும்? நான் தான் சார் உங்களுக்கு நிறைய செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அடுத்த வாரம் நடக்கிற எங்க காலேஜ் இன்டர் காம்படிஷன்ல உங்களுக்கு நான் கோல்டு மெடல் வாங்கி தரேன் சார். அங்க என்னை பார்த்து யாரோட ஸ்டூடெண்ட்னு கேட்கும்போது நான் விஸ்வா சாரோட ஸ்டூடெண்ட்னு பெருமையா சொல்லணும். இது போதும் சார், எனக்கு ஸ்டூடெண்டா இது மட்டும் போதும். அது மட்டும்தான் என்னோட ஆசையே. அதை தாண்டி பெருசா நான் ஆசைப்பட்டாலும் எனக்கு கிடைக்காது சார். சரிங்க சார், நான் பிராக்டிஸ் பண்ண போறேன். கவனம் மொத்தமும் படிப்புலயும் ஓட்டத்திலையும் மட்டும்தான் இருக்கணும். சொல்லு அனன்யா. நான் கீழே தான் இருக்கேன். இதோ வரேன் இரு. ஹாய். என்ன மேடம் பயங்கர பிஸியா? கோச்சிங் கிளாஸ் எல்லாம் கூட வரதில்ல? இல்ல, ஃபீவர். ஃபீவரா? இல்லையே. இல்ல, இப்ப சரியாயிடுச்சு. அப்புறம் உங்க காலேஜ்ல இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்க போகுது போல. காலையில பேசும்போது அன்பரசி சொன்னாங்க. ஆமா விஸ்வா, ஒவ்வொரு இயர் ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியா நடக்குது. நான் பேசிடுறேன். அம்மா கிட்ட பேசுறீங்களா? இதோ ஒரு நிமிஷம். சரி, ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். விஸ்வா, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும், கூட்டிட்டு போறீங்களா? ஏய், ஃபீவர்னு சொல்ற. அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இந்த ஃபீவர் போயிடும். சரி, உன் கார்ல போயிடலாமா? ஆஹா, நான் உங்க கூட பைக்ல தான் வருவேன். அப்படியா? சரி, அப்போ 2 minutes வந்துடுறேன். போலாமா? போலாம்.
ஆல்ரெடி நான் சொன்னதாமா, அவங்க 2 பேரும் ரொம்ப நாளாவே க்ளோஸா தாமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களாவே நம்ம கிட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த ஒரு விஷயத்திலயாவது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிருக்கானே. இந்த ரேஷன் கார்டு எங்க வச்சேன்னு தெரியலையே. அரிசி பருப்பெல்லாம் வேற வாங்கணும். எங்க போயிருக்கோம்? கஸ்தூரி, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் ஆசைப்பட்ட மாதிரி என் அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பா மனசு மாறுவாங்க. நீ வேணும்னா பாரு, நம்ம குட்டிமாவுக்கு அவங்க தான் பேர் வைப்பாங்க. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அங்கேயே நில்லு. வாசப்படியை தாண்டி உள்ள வந்த பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஊர் பேர் தெரியாத எவ்வளவு ஒருத்திய எப்ப நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோ அப்பவே என் புள்ளங்கிற தகுதியை நீ இழந்துட்ட. நிக்கிறாளே என் தங்கச்சி மக சிவகாமி, இவளுக்கு என்னடா பதில் வச்சிருக்க? உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன் கூட தான் வாழ போறேன்னு சந்தோஷமா இருந்தால, இவளை எப்படி நான் சமாதானப்படுத்த போறேன்? உன்னை இதுக்குதான் ஊட்டிக்கு வேலைக்கு அனுப்புறேனா? உன்னை நம்பி உன்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் உனக்கும் சிவகாமிக்கும் கல்யாண பத்திரிக்கை அடிச்சேன். அப்பெல்லாம் ஒண்ணு சொல்லாம இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. இப்ப போய் குழந்தையும் கையுமா வந்து நிக்கிறியாடா? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு உன் இஷ்டப்படி எதுக்குடா இப்ப இங்க வந்து நிக்கிற? இல்லப்பா, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கல்யாண பேச்சை எடுக்கும் போதே சொல்ல வந்தேன். ஆனா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் வச்சு ஏற்கனவே பேசி நிச்சயத்தை முடிச்சு வச்சிட்டீங்கப்பா. அப்படி இருக்கிறப்போ நான் மட்டும் எப்படிப்பா கல்யாணம் ஆன விஷயத்த சொல்ல முடியும்? ஊர்க்காரங்க உறவுக்காரங்க முன்னாடி என் கல்யாணம் நடக்கலனாலும் அந்த முருகன் சாட்சியா இவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன்ப்பா. இவதான்ப்பா என் பொண்டாட்டி. ஏமாப்ல, நீங்க பாட்டுக்கு யாருக்கும் சொல்லாம கோயில்ல வச்சு தாலி கட்டினா அது கல்யாணம் ஆயிடுமா? எங்கேயோ கிடந்தவள கையில குழந்தையோட கூட்டிட்டு வந்து இவதான் இந்த வீட்டு மருமகன் சொன்னா நாங்க மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகம் கூட ஏத்துக்காது மாப்ள. என் பொண்ணு அப்படி என்ன உங்களுக்கு பாவம் பண்ணா? இவளுக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டீங்களே. என்ன கேட்காம எல்லாரும் முடிவு பண்ணிட்டு இப்ப என்ன தப்பு சொல்றீங்களா? எனக்கு யாரை பத்தியும் கவலை கிடையாது. எங்க அப்பா அம்மாவோட சம்மதம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அது மட்டும் இருந்தா எனக்கு போதும். அம்மா, எல்லாரும் என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்கம்மா. நீங்க மட்டும் ஏமா எதுவும் பேசாம இருக்கீங்க? என்னடா சொல்ற? பெத்த புள்ள பெருமை தேடி தரலனாலும் பரவாயில்ல, இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியடா. உங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னா இந்த ஊர்ல எதிர்த்து பேச ஒரு ஆள் கிடையாது. அது அவர் மேல இருக்கிற பயத்தினால இல்ல, மரியாதையினால. அந்த மரியாதையே இல்லைன்னு யார் பண்றதா இருந்தாலும், பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் தூக்கி எறிய நான் தயங்க மாட்டேன். போடா வெளியே. அம்மா, ஏய் போடா வெளியே. ஓ வா கஸ்தூரி. என்ன கஸ்தூரி அப்படி பாக்குற? இது என் ஃப்ரெண்டு வீடு தான். இப்படி வந்து உட்காரு.
கஸ்தூரி, அப்பா அம்மா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நாம் ஆசைப்பட்ட மாதிரி அப்பா அம்மாவும் கண்டிப்பா மனசு மாறுவாங்க. அவங்க கையிலேயே நம்ம குட்டிமாவை கொடுத்து பேர் வைக்க சொல்லுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிர. எங்க நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவங்க எல்லாரும் நீங்க உங்க அத்தை பொண்ணை கட்டிக்கலன்னு உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப நீங்க என்னதான் புரிய வைக்க நினைச்சாலும் அது சரிப்பட்டு வராதுங்க. எப்பதான் பெத்த புள்ளைய விட மரியாதை தான் முக்கியம்னு சொன்னாங்களோ, அந்த மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க நம்மள என்ன வேணா செய்வாங்கங்க. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. உன்னோட பயம் எனக்கு புரியுது கஸ்தூரி. ஆனா நீ நினைக்கிற மாதிரி எங்க அப்பா அம்மா கிடையாது. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏதோ கோவத்துல பேசுறாங்க. அவங்கள பார்த்து பயப்படணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. திடுதுப்புன்னு நாம குழந்தையோட போய் நின்னதுனால அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. நான் மட்டும் தனியா போய் பேசினா நிச்சயமா நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்குவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கஸ்தூரி. இப்ப போய் பேசினாதான் சரியா இருக்கும். இல்லைன்னா அவங்க கோவம் அப்படியே தங்கிடும். நீ குழந்தைய பார்த்துக்கிட்டு நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். என்னங்க, பார்த்து போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. ஏய், என்ன பயம்? நான் வந்துடுறேன், பயப்படாத, சரியா? என்ன குட்டிமா, அப்பா போயிட்டு உடனே வந்துடுவேன். அது வரைக்கும் சமத்தா அம்மா கிட்ட இருக்கணும். அப்பா உனக்கு நிறைய பொம்மை வாங்கிட்டு வரேன்னா. கஸ்தூரி, நீயும் குட்டிமாவும் ஜாக்கிரதையா இருங்க. நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். பார்த்து போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. யாரு நீங்க? ஏய், ஒழுங்கு மரியாதையா சொல்றேன். நீனும் உன் குழந்தையும் ஒழுங்கா சந்திரசேகர் ஐயா விட்டுட்டு ஓடி போயிடுங்க. இல்ல உயிரோட இருக்க மாட்டீங்க. நாங்க ஏன் அவரை விட்டுட்டு போனோம்? நான் அவரை கல்யாணம் பண்ணிருக்கேன். நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேன். எங்க ஐயாக்கு இருக்கிற வசதிக்கு உன்ன மாதிரி 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க. நீ மட்டும் தான் நினைக்கிறியா? உன்ன மாதிரி எத்தனையோ பேரு ஐயாவோட வாழ்க்கையில இருக்காங்க. அவரோட சந்தோஷமா இருந்தமா பணத்தை வாங்கினமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டி வாரிசுன்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்க. ஏய், என்னடா பேசுற? அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இத பார், உன் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அவர் இருக்கிற வரைக்கும் உங்களால என்னையும் என் குழந்தையும் எதுவும் பண்ண முடியாது. நான் அப்பவே அவர்கிட்ட சொன்னேன், அவங்க அப்பா அம்மாவை நம்ப வேண்டான்னு. உங்க எல்லாரையும் அனுப்பிச்சு எங்களை பிரிக்க பாக்குறாங்களா? உன்னையும் உன் குழந்தைய கொல்ல சொன்னதே சந்திரசேகர் ஐயா தாண்டி. இதை செய்ய சொன்னதே சந்திரசேகர் ஐயா தான். உன்னை கொல்லன்னு தான் வந்தோம். ஆனா உன்னை பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஒழுங்கு மரியாதையா குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிடு. டேய், இவளோட துணியையும் இவளோட குழந்தையோட துணியும் எடுத்துட்டு வாங்கடா. ஏன் தெரியுமா? இதை வச்சு நீயும் உன் குழந்தையும் செத்து போயிட்டீங்கன்னு சொல்லிக்கணும். அதுக்காக தான். உங்க மிரட்டலுக்கு பயந்தெல்லாம் நான் இங்க இருந்து போக மாட்டேன். டேய், அவர் சொன்ன மாதிரி இவளை போட்டு தள்ளதான் சரியா வரும். ஏய், போறா போறா. அண்ணே, அவன் தப்பிச்சிட்டானே. விட்ரா, எங்க போயிருவா பாத்து போ. எல்லாமே இப்ப நடந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள 20 வருஷம் ஓடி போயிடுச்சு. என் குடும்பம், சொந்தம், சுருத்து, ஊராளுங்க எல்லார் பேச்சையும் மீறி அந்த மனுஷன் மேல வச்சிருந்த ஒரே நம்பிக்கைக்கு இப்ப வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தன்னோட
பெத்த குழந்தையையும் கட்டின பொண்டாட்டியும் கொல்ல சொல்லி ஆள் அனுப்பிச்சு வச்ச அவன் இறக்கமே இல்லாதவன். அவன் இன்னும் பகட்டோட வாழ்க்கையில சுத்தறத பார்க்கும்போது அந்த ஆண்டவன் இருக்கானான்னு சந்தேகமா இருக்கு. ஆனா ஒண்ணு, என் பொண்ணு படுற கஷ்டத்துக்கும் நான் படுற வேதனைக்கும் அவன் நிச்சயம் அனுபவிப்பான், நிச்சயம் அனுபவிப்பான். எனக்கு பேரு புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைச்சது. ஆனா என் பொண்டாட்டியும் புள்ளையும் பிரிஞ்சிட்டேனே.